அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த ஒரு காணொளியில மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரமாகவே பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்புகள்ல இதை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. யூதர்கள் இப்போது தங்களுடைய சிவப்பு மாட்டை பலியிட போறாங்க. அப்படி அவங்க சிவப்பு மாட்டை மட்டும் பலியிட்டு விட்டா அடுத்தது பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்து விட்டு அவர்களுடைய கோயிலை கட்டுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஐதீகம். இது இப்ப நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சுகள் தான் ரொம்பவே அடிபட்டிருக்கு. அதை பற்றிய தகவலை தான் நம்ம இந்த காணொலியில முழுமையாக பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு வேலையை, அந்த மாட்டை அறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரகசியமா வச்சிருக்காங்க. அது இந்த மாதத்துல நடக்க இருக்கிறதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. அதை பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணமாகவே இருப்பது இது ஒன்றாக இருக்குது. யூதர்கள் தங்களுடைய ஒரு புனிதமான கோயில் இருந்ததாக கருதுகிறார்கள். அந்த கோயில் பார்த்தா கிறிஸ்துவுக்கு முன் 990ஆம் ஆண்டுகள்ல அது கட்டப்பட்டு இருந்துச்சு. அது யார் கட்டியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது கிங் சாலமன் அவர்கள் கட்டியிருந்தாங்க. நம்ம அவங்களதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்னு சொல்லுவோம். 400 வருஷம் கழிச்சு பாபிலோனியர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜெருசலத்தை ஆக்கிரமிச்சாங்க. அப்படி அவங்க ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருந்த அந்த கோயிலை தரைமட்டமாக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த முதல் கோயில் இடிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அவங்களுடைய அந்த யூதர்களுடைய புனித கோயில்னு அவங்க கருதப்படக்கூடிய அந்த முதல் கோயில் இடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா 300 ஆண்டுகள் கழித்து என்ன பண்றாங்க, மறுபடியும் என்ன பண்றாங்க, கட்டுறாங்க. இரண்டாவது கோயில் கட்டுறாங்க. இதை யார் கட்டினாங்கன்னு பார்க்கும்போது ஹீலோட் மன்னன் கட்டினதாக அவங்க குறிப்பிடுகிறாங்க. இதை குறித்து பார்க்கும்போது என்ன பண்ண, அந்த கோயில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுல பார்த்தா அந்த சமயத்துல ரோமானியர்கள் ஆட்சிக்கு வராங்க. அங்க ஆக்கிரமிக்கிறாங்க. எதைனா ஜெருசலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. அங்கதான் அந்த கோயில் இருந்திருக்கு. இரண்டாம் கோயிலும் அந்த கோயிலையும் என்ன பண்றாங்க, தரைமட்டமாகறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெருசலத்துல அவங்களுக்கு முதல் புனித கோயில்னு ஒண்ணு இருந்துச்சு. அதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினதாக அவங்க நினைக்கிறாங்க. அதை முதல்ல இடிச்சது பாபிலோனியர்கள் இடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் இன்னொரு கோயில் கட்டுறாங்க. அதை யார் இடிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ரோமானியர்கள் இடிக்கிறாங்க. இப்படி 2 கோயிலும் அங்க இடிக்கப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கப்புறம் 3ஆவது கோயில் கட்டப்படல அந்த ஜெருசலத்துல. ஆனா அந்த 2 கோயில் இடித்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தா அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்த இடத்துலதான் அவங்களுடைய முதல் கோயில் இருந்துச்சு. அது அழிக்கப்பட்டு 2ஆம் கோயில் கட்டப்பட்டு அதுவும் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம்னு சொல்லலாம். ஏன் இதை அவங்க கருதுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதற்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இதுவரையும் கொடுக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உலகத்திலேயே இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியிலேயே ரொம்பவே தேர்ச்சி பெற்றவங்க எல்லாம் கூட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் எல்லா பக்கம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த ஜியோனிசம். இருந்தும் கூட அவங்கனால அங்கதான் அவங்களுடைய முதல் கோயிலும் 2ஆம் கோயிலும் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அந்த இடம் தானா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஜியோனிசம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க தான் நம்புறாங்க அந்த கோயில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இடத்துல அந்த கோயில் தான் இருந்துச்சு. அதனால மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீக்கிவிட்டு நம்ம அந்த கோயிலை கட்டணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பல ஆண்டுடைய முயற்சி. இன்னைக்கு நேத்துலாம் கிடையாது. பல ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக அவங்களுடைய முயற்சி, எண்ணம் எல்லாமே இதுதான். ஆனா பார்த்தா இதை மத்தவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்கன்னா, மத்த கிறிஸ்துவர்களே, மத்த யூதர்களே ஏத்துக்கிறது இல்லை. ஜியோனிசம் பேசக்கூடிய மட்டும்தான் இதை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மத்தவங்க யாரையுமே இதை சொல்லவே இல்லை. அவங்களுக்கு இதுல கருத்து வேறுபாடு இருந்துட்டு தான் இருக்கு. யூதர்கள்லாம் என்ன பண்றாங்க, யூதர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்தார்கள். அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு கூட இல்லாம போகிற இடமெல்லாம் அவங்களை துரத்தி அடிச்சாங்க. அதுவும் 2ஆம் உலக போறப்பெல்லாம் நாடு இல்லாம திரிந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, 1918க்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல 2ஆம் உலக போர் அப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தா பாலஸ்தீனத்துக்குள்ள அவங்க நுழையிறாங்க. அதுக்கப்புறம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் வரும்போது அப்பாவியாக நுழைந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இடங்களை எல்லாம் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள்கிட்ட பிடுங்க ஆரம்பிச்சாங்க. நிறைய மக்கள் சமாளிக்க முடியாம வித்துட்டு போனாங்க. ஆனா வரலாறுகள் முழுவதும் பார்க்கும்போது இவங்க அதிகமான இடங்கள் ஏமாத்தி வாங்கியிருக்காங்க, பிடுங்கி இருக்காங்க, மக்களை துரத்தி விட்டு தான் இருந்திருக்காங்க. முழுமையான இடத்தையும் காசு கொடுத்துவாங்கல, சில மக்கள் மட்டும்தான் சமாளிக்க முடியாம இவர்கள் இடத்துல குறைந்த விலைக்கு வித்துட்டு போனாங்க. ஆனா பெரும்பாலான இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா காசாவில் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரும் பகுதியவே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பைசா செலவு பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா ஒரு பைசா அவங்க செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப இஸ்ரேலுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அத்த
ஸ்டோரும் எங்க இருந்துச்சு, எல்லாமே காசாவாக இருந்துச்சு. அதுல வந்து போர்னு சொல்லி தாக்கி இவங்க பாட்டு தடுப்பை போட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து காசால இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அதை இஸ்ரேலா வந்து அறிவிச்சிருவாங்க. அப்படின்னா அந்த இடம்லாம் காசு கொடுத்து வாங்கலாங்களான்னு பார்த்தா, காசு கொடுத்தா வாங்கினாங்கன்னு பார்த்தா இல்ல. அது அத்தனையுமே மக்களை ஏமாத்தி ஒரு போரை செஞ்சு வடக்குக்கு போங்க, தெற்குக்கு போங்க, அங்க போங்க, இங்க போங்கன்னு துரத்தி விட்டுட்டு இருக்கக்கூடிய இடமெல்லாம் ஆக்கிரமிச்சுதான் இஸ்ரேலா ஆக்கி வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு 10% அவங்க வாங்கி இருக்கிறதுக்கு, காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அதுவும் ஆரம்பத்துல. இப்ப எல்லாம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க இவங்க கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துல அப்படிலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூதர்கள் தான் இப்ப நம்பர் 1 பாப்புலேஷனாக அங்க வந்து பார்க்கும்போது ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் துரத்தி விட்டு பாலஸ்தீன மக்களே இல்லைங்கிற அளவுக்கு துரத்தி விட்டனால இவங்க ஆயிட்டாங்க. 1967 தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஜெருசலத்தை இவங்க கைப்பற்றாங்க. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா மஸ்ஜித் அக்ஸா அவங்க கட்டுப்பாட்டுக்கு வருது 1967. ஆனா 1947 வரையும் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் விட்டுட்டு போவான் பாருங்க. அந்த சமயத்துல அவன் பிரிச்சு கொடுத்துட்டு போயிருப்பான். பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் பிரிச்சு மஸ்ஜித் அக்ஸாவை பொதுவா ஆக்கி விட்டுட்டு போயிருப்பான் ஒரு குழப்பமா. அது 1947 ஆரம்பிச்சு. ஆனா அப்ப அதை பத்தி எதையுமே பேசல, அவங்க அமைதியா இருந்தாங்க. ஆனா 1967 20 வருஷத்துல என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றாங்க. அப்ப ஜெருசலம் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அந்த சமயத்துலதான் இவங்க சொல்றாங்க, நாங்க 3வது கோயில் ஒண்ணு கட்ட போறோம் அப்படிங்கக்கூடிய பேச்சையே அவங்க ஐடியாவே அப்பதான் வெளியே கொண்டு வராங்க. ஆனா அவங்களுக்கான ஐடியா வந்து அது ரொம்ப நாளாகவே இருந்திருக்குது. மறைமுகமாக வச்சுட்டு 1967 தான் அதை கொண்டு வராங்க. ஆனாலும் அந்த கோயிலை இன்னும் அவங்க கட்டி முடிக்கல. அதற்கு வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் பின்னணிகளாக இருக்கு. அவங்க சாதாரணமாக அந்த கட்டிடத்தை வந்து கட்டிட முடியாது. அது வந்து நமக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு 3வது புனித ஸ்தலமா இருக்கு. அவங்க இஷ்டத்துக்குலாம் அதை இடித்திட முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் விட மாட்டாங்க. ஹமாஸ் தலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அபு உபைதா என்ன சொல்றாங்க, அதை நீங்கள் தொட்டால் நினைத்து பார்க்க முடியாத தீய விளைவுகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க 45 வருடங்களாக அதை மீட்கறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து ரமலானுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதை அல் குத்தூஸ் டேன்னு சொல்லி அனுசரிச்சு அதை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்துல இஸ்ரேல் வந்து அந்த இடத்துல எதையாவது ஒண்ணு செய்யணும்னாலும் அவங்களுக்கும் சில சடங்குகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன சடங்குகள் வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் வேணும் அவங்களுக்கு. முதல்ல ஹாரூனுடைய வம்சத்தை சேர்ந்த 9 மத குருக்கள் அவங்களுக்கு வேணும். ஒரு தூய்மையான மத குருக்கள். அந்த 9 மத குருக்கள் இருக்கிறாங்க. அந்த பரம்பரையை சேர்ந்தவங்கள வந்து இவங்க பராமரிச்சுக்கிட்டே வராங்க பத்திரமாக. அந்த மாதிரி வந்து அவங்களை பராமரிச்சு இப்ப அந்த 9 குருக்கள் பத்திரமாக இருக்காங்க. அவங்கள பத்தி பார்க்கும்போது அவங்க வந்து இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, மாமிசத்தையே அவங்க தொட்டிருக்க கூடாது, இறந்தவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சட்டங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு தான் வராங்க. யார் பராமரிக்கான்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலேயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. அந்த கோயிலை கட்டுறதுக்கான பொறுப்பு, அந்த கோயிலுக்குள்ள வந்து என்ன இருக்கணும், வெளியே என்ன இருக்கணும், அதுக்கு தேவையான அந்த மத குருக்கள் எல்லாமே அவங்கள்ட்டயே பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. அவங்களுடைய தலைமையின் கீழே தான் வந்து அந்த 9 மத குருக்களும் பராமரிக்கப்பட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கோயிலுக்குள்ள என்னெல்லாம் வைக்கணும், அந்த கோயிலுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கணும், எல்லாமே பார்த்தா செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளக்குள்ள வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அந்த கோயில் மட்டும் கட்டினா போதும் அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடலாங்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து வடிவமைத்து செஞ்சு வச்சிருக்காங்க. அதை வந்து அவங்களே வந்து பல ஆண்டுகள் ஆச்சு அதுவும் செஞ்சு வச்சு. அடுத்தது 2வதா இவங்களுக்கு என்ன தேவைன்னா இதை செய்யறதுக்கு ஒரு சிவப்பு மாடு தேவை. அந்த சிவப்பு மாடுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. அந்த சிவப்பு மாடு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு முடி கூட சிவப்பை தவிர வேற நிறத்துல இருக்கக்கூடாது. பழுப்பா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது இருந்தா அந்த மாடை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல வந்து அப்படி மாடுகள் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அப்படியான மாடுகள் இல்லை. உலகமெங்கும் தேடி 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 அலைந்துதான் என்ன பண்றாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த மாடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மாடுகளை எவ்வளவு காசு வேணா செலவு பண்ணி வாங்கிறாங்க. $5 லட்சம் அளவுக்கு அமெரிக்கா செலவு பண்ணி அப்படி வந்து 5 மாடுகளை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து அதை பராமரிச்சுட்டு வராங்க. அதுல வந்து பார்க்கும்போது வந்து அவ்வப்போது என்ன ஆயிருது, அந்த மாடுகள் வந்து கடைசி கட்டத்துல உடம்பு சேராம போயிருது. அப்படின்னாலும் வந்து அதை அறுக்க மாட்டாங்க. நோவு இருக்கக்கூடாது, குறைகள் இருக்கக்கூடாது, அதுல எந்த ஒரு இதுவும் இல்லாம குறையும் இல்லாம அவர்களை பொறுத்தளவுக்கு வந்து அதை செய்யணும். அதுலயும் வந்து 3 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் போது பிறக்கும் போது அது நல்லதா இருந்தாலும் வளரும் போது ஏதாவது ஒரு குறைவு வந்தா கூட அதை வந்து விட்டுருவாங்க. அப்படி அவங்களுக்கு 5 மாடு தேவை. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரிதான் அவங்க முயற்சி செய்யும் போதெல்லாம் அந்த மாடுகள்ல ஏதாவது ஒண்ணுல குறைவு வந்தாலும் அது வீணா போயிடும். அதுக்கப்புறம் ஒரே நேரத்துல 5 மாடுகள் 3 வயதை வந்து பூர்த்தி அடைந்ததாக அவங்களுக்கு இருக்காதுங்கிறதுனால அவங்களால வந்து இந்த காரியத்தை செய்ய முடியாமலே தடுங்கலாயிட்டு இருக்கு. மாடுகள்னாலதான் இத்தனை விஷயமும் வந்து தடுங்கலாகிறதாக சொல்லப்படுது. இந்த தடவை பார்க்கும்போது அப்படி ஒரு 5
மாடுகள் இருக்கிறதாகவும் அதுகள் குறையும் இல்லாம இருக்குது. அதே மாதிரி வந்து அதுல இருக்கக்கூடிய முடிகளும் வந்து சிவப்பா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து அதற்கான காலமும் வந்துருச்சு, அதனுடைய வயதும் வந்து பூர்த்தி அடைந்து கொண்டிருக்குது, அந்த நடுத்தர வயதை வந்து தாண்டி இருக்குதுங்கிறனால அதை வந்து அறுத்து பலியிடுறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது இந்த மாசம் கூட வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையும் கசிஞ்சிருக்கு. ஆனா அது உண்மையான்னு கேட்டா அது வந்து ஆதாரமா நம்ம சொல்ல முடியாது, அவங்க இதை பத்தி வெளியிடல. ஆனா அதை வந்து ரகசியமா செய்யறதுக்கான காரணம் நிறைய இருக்குது. அது இல்லாம வந்து பார்த்தா இன்னும் அப்படி இல்லாட்டினா ஒரு 6 மாசம் கழிச்சு அதை செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த போர் அப்படிங்கிறதே பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்கிறதுக்காகவே நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து அந்த மாட்டை மட்டும் பலியிட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அக்ஸாவை இடித்து விட்டு அந்த இடத்துல அவங்க கோயிலே கட்டுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 9 குருமார்களை கொண்டு வந்து இந்த மாட்டை பலி கொடுத்து அந்த மாட்டை வந்து எரிச்சு அப்படியே சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை எடுத்து தண்ணீர்ல கலந்து அந்த சாம்பல்ல வந்து அந்த குருமார்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாமா, குளிக்க வைப்பாங்களாமா. இப்படி ஒரு மூட நம்பிக்கையை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நரபலி கொடுக்கறது, இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் அவங்க சொல்றது எல்லாமே. அப்படி செய்வாங்களாமா. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அந்த மாட்டுடைய ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வளாகத்துல எல்லாம் வந்து தடவி விடுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இப்ப அந்த மாடுகள் வந்து தயாராக இருந்தால் அது நடத்தப்படும், அது தயாராக இல்லாதனாலதான் பல வருடங்களாக தள்ளி தள்ளி போயிருக்கு. இப்ப வந்து பார்த்தா அந்த மாடுகள் தயாராக இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அதுதான் இப்ப முக்கியம். அதை செய்து விட்டு கடைசியா வந்து அக்ஸாவை இடித்து விட்டு இவங்க வந்து கட்டுறதாக சொல்றாங்க. இவங்க போரெல்லாம் செய்தாலும் அங்க வந்து இராணுவத்தை எல்லாம் குவிச்சாலும் அங்க வெஸ்ட் பேங்க்ல அங்க தனியா மக்கள் இருக்காங்க. அது இல்லாம வந்து ஹமாஸ் இருக்காங்க காசால. இது இல்லாம ஈரானு, லெபனானு அவங்கெல்லாம் வந்து விடமாட்டாங்க. எல்லாருமே அதை நோக்கிதான் வந்து இந்த போரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தஜ்ஜால் வருகையை பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து இவங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னா இந்த பலியீடு கொடுத்ததுக்கு அப்புறம் தஜ்ஜாலுடைய வருகை வரும். அந்த தஜ்ஜாலை தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு தூதராக வந்து ஏத்துக்கிறாங்க. அந்த தஜ்ஜால் வந்துதான் அந்த கோயிலை கட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு தஜ்ஜால் வருவான்னு சொல்றாங்க. ரெண்டுமே அவங்களுக்குள்ளேயே அது முரண்பாடான விஷயம்தான். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மறுமை நாளுடைய அடையாளமா? ஏன்னா தஜ்ஜாலுடைய வருகையை நோக்கிதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்விகள் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுடைய பலியீடு பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இன்னும் வெளியே வரல. ஆனா எல்லாரும் இதை பற்றி தான் ஒரு வாரமாக பேசிட்டு இருக்காங்க. நாமளும் அதை பத்தி வந்து தகவலை கொடுத்திருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ்வே போதுமானவன். இவங்க எதை செய்தாலும் சரி அக்ஸாவை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.